ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பேப்பர் கேமரா கிஃப்ட் பாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த பேப்பரில் இந்த அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 2.5 ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 9.5, 12, அப்புறம் 19. இப்போ மார்க் பண்ணோம்லே அதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன் எல்லாத்தையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி இந்த ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஸ்டிச் லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட பெட்டராக இருக்கும். 2 பேப்பர் சேர்த்து கூட ஒட்டிக்கலாம் திக்காக்கிறதுக்கு. இல்லை சார்ட் பேப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 2.3 சென்டிமீட்டர் மார்க் பண்ண போகிறோம். 4 பக்கமுமே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இதில் இங்கே இருக்க இந்த 2 லைனை கட் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி இந்த சைடில் இருக்க 2 லைன்ஸையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 குட்டி ஃபோல்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதையும் மடிச்சுட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இல்லையா. அடுத்ததாக இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்ட் பண்ணதை அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதோடைய ஒரு சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் கர்வியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்ன ரவுண்ட் சைஸ் பேப்பர் ஒட்டிடலாம். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பிளாக் ஸ்கெட்சில் டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி நம்மளுடைய பாக்ஸ் பின்னாடி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ இதை இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு புல் அவுட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இதுக்கு ஏதாவது ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி இதை ரோல் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2-3 ரவுண்ட் வர மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 3 ரவுண்ட் வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பரும் இது கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் எடுக்கல. இந்த விட்த் மட்டும் ஒரு 2 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிங் மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேப்பர் மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். இது நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இதை சுற்றி அப்படியே கட் பண்ண போகிறோம்.
எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிட்டே வந்துடலாம். இப்போ அதையும் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு குட்டி ரவுண்ட் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை இதுக்கு மேலே இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிங் மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே எப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக பிளாக் ஸ்கெட்சில் இந்த மாதிரி பட்டன்ஸோ இல்லை ஃப்ளாஷோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே சும்மா 1 2 3 ஸ்மைல்னு எழுதிக்கிறேன். இப்போ இன்னொரு குட்டி பேப்பர் எடுத்துகிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே எப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கிஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே ஏதாவது சாக்லேட்ஸோ இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் கூட போட்டு கிஃப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம விஷஸ் கூட எழுதிக்கலாம். நான் இப்போ விஷஸ் தான் எழுத போகிறேன். அதுக்காக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி 6 12 18 24 அதில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதை அப்படியே எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி மாற்றி மடிச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் இல்லையா. இப்போது இதுக்கு மேலே நம்ம என்ன வேணுமோ அதை எழுதிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 1 ஃப்ரெண்ட்ஷிப் டே வரப்போகுது அப்படின்றதுக்காக நான் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு எழுதுகிற மாதிரி எழுதுகிறேன். நீங்கள் எதுக்காக கிஃப்ட் பண்ணுறீங்களோ, யாருக்கு கிஃப்ட் பண்ணுறீங்களோ, இல்லை பர்த்டேவோ இல்லை வேறு ஏதாவது அக்கேஷனோ, ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ எழுதிட்டு அதை ஃபுல்லாக இந்த மாதிரி பார்டர் கொடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைட்லேயும் நம்ம என்னென்னலாம் எழுதணுமோ அதெல்லாம் எழுதிக்கலாம். எல்லா மெசேஜஸும் விஷஸும். இந்த மாதிரி என்ன வேணுமோ அது இது ஃபுல்லாக எழுதிக்கலாம். நடுவில் மட்டும் ஒரு பேட்டர்ன் பேப்பர் ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஃபோட்டோ ஒட்டலாம், இல்லை ஏதாவது ட்ரா கூட பண்ணி வச்சுக்கலாம். இப்போ திரும்ப இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். லாஸ்ட்டாக இன்னொரு சின்ன பேப்பர் எடுத்துக்கலாம். இதை 2ஆக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இதோடைய பின்னாடி சைடு இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் கூட இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஃபோல்ட் பண்ணதோடைய ஒரு சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போ அப்படியே இந்த பேப்பரோட ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அதை மடிச்சுட்டு இந்த இன்னொரு சைடு இங்கே இருக்குது இல்லையா, இப்போ இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்மளுடைய பாக்ஸில் எப்படி ஒட்டிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். நம்மளோட கிஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதாவது பேப்பர் கேமரா கிஃப்ட் பாக்ஸ். ஸோ பேப்பர் வச்சு ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு அக்கேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.